ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, எப்போது வரும் எப்படி வரும் நமது வீடியோ தகவல் உள்ளே உள்ளது. தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. கொஞ்சம் 2 நாளாக வெளியில் வேலையாக போயிட்டேங்க. அதனால் வீடியோ எதுவும் அப்லோட் பண்ண முடியல. சாரி. இனிமேல் வீடியோ எப்படி வரப்போகுது அப்படின்னா, மற்ற நாள் எந்த நாள் வருதோ இல்லையோ, சண்டே ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே வீட்டில் இருப்போம். வீடியோ பார்க்கணுங்கிறதுக்காக நான் போடுறதில்ல. ஞாயிற்றுக்கிழமை இருந்தால் அவங்களுக்கு தேவையான தகவல், ஞாயிற்றுக்கிழமை அவங்க ஃப்ரீயாக கொஞ்சம் இருக்கணும். நிறைய லேடிஸ் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏண்டா வருதுன்னு கவலைப்படுறோம். கண்டிப்பாக ஜென்ஸ் ஞாயிற்றுக்கிழமை எப்போ வரும் அப்படின்னு பார்த்துட்ருப்பாங்க. ஆனால் 90% லேடிஸ் ஐயோ ஞாயிற்றுக்கிழமை வந்துருச்சா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அந்த லீவுனால் நமக்கு ரெஸ்ட்டாகவும் இருக்கணும், நமக்கு உபயோகமாகவும் இருக்கணும், நம்ம ஹெல்த்தையும் ஸ்பாயில் பண்ணிடாமல் இருக்கணும், அப்புறம் நம்ம குழந்தைங்களையும் கவனிச்சுக்கணும். குழந்தைங்களும் அந்த ஒரு நாள் தான் நம்மளை கூட இருக்காங்க. அவங்களையும் நம்ம கஷ்டப்படுத்திடாமல் நல்லா ஒரு நல்ல உணவாக சமைச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிட்ணும். நிம்மதியாக உட்காந்து சாப்பிட்ணும். லேடிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சாப்பிட்றதே எவ்வளோ பேர் உட்காந்து ஒரு 10 நிமிஷம் டைம் எடுத்து சாப்பிட்றோங்கிறது கேட்டால் கேள்விக்குறி தான். சரிங்களா? கிளம்பும்போது அவசரமாக பிச்சு போட்டுக்கிட்டு போவோம். அது குழம்பு ஊற்றணுமா சட்னி ஊற்றணுமா எதுவும் தெரியாது. சும்மா அப்படியே ட்ரையாக பிள்ளைங்களை கூட்டும்போது நம்ம 2 வாய் பிச்சு போட்டு போயிடுவோம். அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவதும் நான்வெஜ்ஜாக இருந்தால் நான்வெஜ்ஜு, வெஜ்ஜாக இருந்தால் வெஜ்ஜு, ஏதோ மனசுக்கு பிடிச்சதை எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி சமைச்சு ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும். ஞாயிற்றுக்கிழமைன்னு இல்லை, எந்த லீவு நாளாக இருந்தாலும் பிள்ளைங்களோட குடும்பத்தோடு ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும். அப்போ அந்த மாதிரி எப்படி நம்ம ஞாயிற்றுக்கிழமைகளை லீவை நம்ம என்ஜாய் பண்ணணும், நம்மளோட வேலைகளையும் பார்த்துக்கணும். அதனால தான் இனிமேல் நான் வீடியோ சண்டே போடலான் இருக்கேங்க. சண்டே ஒரு தொடர்ந்து ஒரு 2 வீடியோ 3 வீடியோ போடலான் இருக்கேங்க. இப்போ எதுக்கு நான் இந்த தகவல் உங்கள்கிட்ட வைக்கிறேன் அப்படின்னா, வீடியோ நான் போட்டுறேன், அதை பார்க்கறது, அதில் இருக்கிறது நல்லது கெட்டது நீங்கள் தான் எனக்கு கருத்து சொல்லணும். சரிங்களா? நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன். இல்லைங்க நீங்கள் இப்படி போட்டால் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நான் இந்த டைம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு தகுந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுவேன். என்னங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க, வீடியோ போடுறது உங்கள் ரைட்டு தானே அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாதுங்க. எதுவுமே நமக்காக மட்டும் செய்கிறது இல்லை. நான் அதுக்காக சேனல் ஸ்டார்ட் பண்ணல. சரிங்களா? நான் பப்ளிசிட்டி ஆகணும், நான் மானிட்டேஷன் ஆகணும், நான் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது கிடையாதுங்க. பணம் சம்பாதிக்கணுன்னா எப்படி வேணால் சம்பாரிச்சிட்டு போயிடலாம். ஆனால் பணம் சம்பாதிக்கிறது என்னோடய நோக்கம் இல்லைங்க. சரிங்களா? அதாவது எனக்கு தெரிஞ்ச தகவல் இன்றைய ஜென்ரேஷனுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாமல் இருக்குது. இது ஜென்ஸுங்க, சின்ன பசங்க யார் வேணாலும் கேட்டுட்ருக்கலாம். வயசானவங்க கேட்கலாம், ஒரு வேலைக்கு போகிறவங்க கேட்கலாம், ஒரு காலேஜ் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கலாம், ஒரு 10th படிக்கிற பையன் இந்த வீடியோவை பார்த்து கேட்கலாம் ஆடியோ. அப்போ இந்த மாதிரி கேட்டகரிஸ் நிறைய இருக்கும்போது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தயவு செஞ்சு. சரிங்களா? ஞாயிற்றுக்கிழமையில தான் இனிமேல் நான் வீடியோ போட போகிறேன். மற்ற நாள்லேயும் போடுவேன், ஆனால் ஞாயிற்றுக்கிழமை போடுறது இனிமேல் கம்பல்சரி ஆக்கிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ எங்களுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை எனக்கு இப்படி போகணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் போடுங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு இந்த விஷயம் தெரியல அப்படின்னா எல்லோரும் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கமா அப்படின்னா கண்டிப்பாக இருக்க முடியாது. நம்ம பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு.
அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் ஒன்று இருக்கும், தெரியாமல் ஒரு விஷயம் இருக்கும். ஆமாம், அப்படி பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு நான் அனுபவத்தில் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் வந்து நான் அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது, ஐயோ இவ்வளோ விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் எனக்கு வந்து நான் ஜீரோவாக தான் தெரிகிறேன். சரிங்களா? அடுத்தவங்க வந்து பாராட்டும்போது என்னை பெரிய இதாக வச்சு பாராட்டுறாங்க. என்னை வந்து ஒரு பெரிய லெவலில் பாராட்டுறாங்க. நான் வெளியாட்கள்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா, ஐயோ உங்களுக்கு இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிருக்கா, பரவாயில்லையே, இது சின்ன சின்ன சமைக்கிறதுல கூட ஒரு சின்ன சின்ன ட்ரிக்கு சொல்லும்போது, இப்படியெல்லாம் பண்ணலாமா, இப்படியெல்லாம் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதனால் வந்து உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். நாங்கள் வேலைக்கு போயிட்டுருக்கோங்க. காலையில் எப்படி சீக்கிரமாக வந்து வேலையை முடிக்கிறது, அந்த மாதிரி டிப்ஸ் கேட்கலாம். ஒரு 1, 2 மட்டும் நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு கேட்கணுங்கிறத கேளுங்க. எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன். இல்லை அப்படின்னா அது ரிலேட்டடாக நான் வந்து சொல்யூஷன் என்னால் சொல்ல முடியும். சரிங்களா? இப்போது ஆம்பளை பசங்க இருக்காங்க, அவங்க ஒரு காலேஜ் போகிறாங்க, அவங்களுக்கு வந்து காலையில் என்னால் சமைக்க முடியலைங்க. இப்போ அவங்கள எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது, அவங்கள எப்படி அவங்க வேலைகளை செய்ய வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் சில டிப்ஸ் இருக்குங்க. நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கலாம். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா, சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. இப்போது காலையில் டிஃபன் பாக்ஸ் போட்டு கொடுக்குற சாப்பாடு வந்து அப்படியே திரும்பி வருதுங்க. அதுக்கு என்ன நம்ம வெரைட்டியாக நான் செஞ்சால், அதாவது குழந்தைங்களுக்கு ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகிடக்கூடாது, சத்தாகவும் இருக்கணும், அவங்க பிடிச்சும் சாப்பிட்ணும், அந்த மாதிரி. சரிங்களா? இப்போ நிறைய பேரண்ட் என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? நான் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணேங்க. ஸ்கூல் நேம் சொல்ல விரும்பலை. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ணேங்க. வர்ற பிள்ளைங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பணம் கொடுத்துட்ருவாங்க. ஸ்நாக்ஸு வந்து வீட்டிலேருந்து கொடுக்குறதே கிடையாது. பணம் கொடுத்துட்ருவாங்க. கேன்டீனில் அவங்க எந்த ஆயிலில் போடுறாங்க, எதை பண்ணுறாங்க, என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் போடுறாங்கங்கிறதே தெரியாது. அந்த பிள்ளைங்க பார்த்திங்கன்னா, அந்த பிரேக் டைமில் வந்து அப்படி வாங்கி சாப்பிட்றாங்க. அதை நான் வாங்கி சாப்பிட்றது தப்புன்னு சொல்லலைங்க. ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியம் வந்து வீட்டில் தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? வீட்டில் தான் நம்ம ஆரோக்கியம் வந்து ஆரம்பிக்கும். காலையில் எந்திரிச்சு நம்ம குடிக்கிற தண்ணியிலேருந்து தான் வந்து நம்மளோட ஆரோக்கியத்தை பார்த்துக்க முடியும். அப்போ இந்த மாதிரி, ஆனால் நான் வந்து யாரையும் குறையும் சொல்லலை. ஏன்னா இன்றைக்கி உலகம் வந்து அவ்வளோ வேகமாக போயிட்டுருக்கு. 2 பேரும் வேலைக்கு போனால் தான் குடும்பத்தை நடத்த முடியுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது. அப்போ வந்து நம்ம வேலைக்கு போய் தான் ஆகணும். அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வீட்டிலையே வந்து என்ன சத்தாக குழந்தைங்களுக்கு வந்து ரெடி பண்ணலாம், எனக்கு இது டஃப்பாக இருக்குங்க, இதை எப்படி ஈஸியாக செய்கிறது அப்படின்னு சொல்லி கேளுங்க, என்கிட்ட கேளுங்க. சரியா? யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். அதாவது ஒரு வரமுறையோடு கேள்வி கேட்கணும். சரிங்களா? நம்ம லேடிஸ்க்கு வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, ஒருத்தவங்கக்கிட்ட போய் கேட்குறதுக்கு வந்து கூச்சப்படுவாங்க. இந்த விஷயம் கூட தெரியாமல் போய் கேட்குறதா அப்படின்னு சொல்லிட்டு. தயவு செஞ்சு என்னோடய வீடியோ பார்க்குறவங்க வந்து அப்படி வந்து நினைக்காதீங்க. வயசில் சின்னவங்களாக இருந்தால் என்னை ஒரு அக்காவாக நினச்சிக்கோங்க, வயசில் பெரியவங்களாக இருந்தால் என்னை ஒரு தங்கச்சியாக நினச்சிக்கோங்க, பொண்ணாக நினச்சிக்கோங்க, உங்கள் வீட்டு பிள்ளையாக நினச்சிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு தான் உங்கள் தோழி. சரிங்களா? உங்கள் ஃப்ரெண்டு. என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இது தாங்க இன்றைக்கான தகவல். ஞாயிற்றுக்கிழமையில் வந்து இனிமேல் ரெகுலராக வீடியோஸ் வரும். நீங்கள் பாருங்கள், அதில் என்ன வந்து ஆல்டர்னேட் பண்ணலாங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய தகவல் இந்த மாதிரி இருக்குங்க, நிறைய தகவல். மறுபடியும் சொல்கிறேன், ஒரு சிலது தான் நான் சொல்லியிருக்கேன் உதாரணத்துக்கு. இன்னும் கூட 2-3 சொல்கிறேன். எனக்கு வந்து சமைக்கிறது கஷ்டமாக இருக்குங்க. காலையில் வந்து ஒர்க்கு ஹெவி லோடு, எனக்கு சமைக்கிறது கஷ்டமாக இருக்குது, அப்படி அந்த மாதிரி. அதுக்கப்புறம் எனக்கு பேக் பண்ணுறதே எனக்கு கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இப்போது எனக்கு பேக் பண்ணுறதே கஷ்டமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா,
இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. எல்லாரும் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கிற ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, மாதம் வீட்டு சாமான் என்னால் மளிகை சாமான் போய் வாங்க முடியலைங்க. டைரெக்டாக போய் வாங்க முடியல. தேவையானதை ஆன்லைனில் தான் போட்டு நான் வாங்கிட்டுருக்கேன். இப்போ நிறைய பேர் ஆன்லைனில் தான் வாங்கிட்டுருக்காங்க. ஆனால் அது வந்து எந்த அளவுக்கு சரியாக வருது, சக்ஸஸாக போயிட்டுருக்குங்கிறது தெரியலை எனக்கு. நான் அப்படி வாங்குறதில்ல. சரிங்களா? ஒரு சில ஐட்டம்ஸ் வந்து காஸ்மெட்டிக்ஸு, இந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாம் போடுவேன். நானும் சில மீஷோவில், ஃப்ளிப்கார்ட்லலாம் போடுவேன். மளிகை லிஸ்ட்டு மட்டும் போட மாட்டேங்க. நானே டேரெக்டாக போய் தான் எனக்கு வாங்கினா தான் பிடிக்கும். சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து நான் என்ன பண்ணுறதுங்க? எங்கே போய் வாங்கணும்? நான் வீட்டு விட்டு வெளியே போனதே இல்லை. ஆஃபீஸு, வீடு அவ்வளோதான். நான் வெளியே போய் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணதில்லை. அந்த மாதிரி இருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ட்ரெஸ் செலெக்ஷனில் உங்களுக்கு டவுட் இருக்கும். அப்புறம் காலையில் கிளம்புறப்போ எதை முன்னாடி பண்ணணும், எதை பின்னாடி பண்ணணுங்கிற ஒரு பிளானிங் இருக்காது உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரி எல்லா பிரச்சனையும் இருக்குது. காலேஜ் போகிற பசங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னா, அவங்களுக்கு வந்து என்ன சாப்பிட்ணும், என்ன சாப்பிடக்கூடாதுங்கிறது தெரியலைங்க. நான் பசியில் போகிறேன் ஆண்டி, ஆனால் நான் கேன்டீனில் ஏதோ கிடைக்கிது, நான் சாப்பிட்றேன். அப்படி சரிங்களா? அப்புறம் கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா, கேர்ள்ஸ் சந்திக்கிறது நிறைய கிரிட்டிக்கலான ப்ராப்ளம்ஸுங்க. பெண் குழந்தைங்களை இன்றைக்கி சமாளிக்கிறது வந்து ரொம்ப அம்மாமார்களுக்கு, தாய்மார்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. அவங்கள பாதுகாப்பாகவும் பார்த்துக்கணும், படிக்கவும் வைக்கணும், நம்ம வீட்டையும் பார்த்துக்கணும், நம்ம வேலைக்கும் போகணும். அது பொம்பளை பிள்ளைங்க இருந்துட்டால் ரொம்ப அந்த அம்மாமார்கள்லாம் ரொம்ப பாவம் உண்மையாலுமே. சரிங்களா? அதனால் இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் பொம்பளை பிள்ளைங்க எப்படி நடந்துக்கணும், நம்ம வீட்டில் எப்படி கண்காணிக்கணும், ஆம்பளை பசங்களை தனியாக கண்காணிக்கணும், பொம்பளை பசங்களை வேறு மாதிரி கண்காணிக்கணுங்க. அது ஒரு விஷயம், முக்கியமான விஷயம் இருக்குது. சரிங்களா? சரிங்க, இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குங்க. நான் உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவாக நான் சொல்கிறேன். நீங்கள் வந்து எந்த மாதிரி வீடியோ வேணுங்கிறது மட்டும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்ங்க. நம்ம அடுத்தடுத்து வீடியோவில் சந்திக்கலாம். நான் மற்ற நாளில் வீடியோ போடணும் இல்லையோ, சண்டேயில் வந்து கண்டிப்பாக ஒரு 2 வீடியோவாக அதை அப்லோட் பண்ணுவேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு லைவ் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைவ் நீங்கள் கேட்டால் தான் நான் போடுவேன். சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு டைம் இருக்கணும்ல. என்னோடய கம்ஃபர்ட்டை மட்டும் பார்க்கக்கூடாது நான். சரிங்களா? உங்களுக்கு கம்ஃபர்ட் இருக்கணும். நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும். சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.